எங்கே பார்த்தாலும் மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்குது. கிறிஸ்துவ சேனலும் கிறிஸ்தவர்களும் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கும்போது இது மூன்றாம் உலகப் போரா அப்படின்னு கேட்டால், வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் இது ஒரு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இது மூன்றாம் உலகப் போர் கிடையாது. இதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. ஏன்னா பல தட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால நீங்கள் பயம் அடைஞ்சிருப்பீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கை தரும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கட்டாயம் இருக்கும். இந்த போர் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் நிச்சயமாக வாழலாம். இந்த மூன்றாம் உலகப் போரை பற்றி பைபிள் எங்கேயுமே கோடிட்டு காட்டவில்லை. இந்த வசனம் தான், இந்த இடம்தான், இந்த தேதி தான், இந்த நாள் தான் அப்படின்னு எங்கேயுமே காட்டப்படவில்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். அப்படி தெளிவுபடுத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பயப்படவே மாட்டோங்க. இது பயத்தை நீக்கக்கூடிய வீடியோ இது. மூன்றாம் உலகப் போர் என்று உங்களை கலக்கி உங்கள் இருதயத்தை கலங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையே நிறையா வீடியோக்கள் உங்களைய பயம் காட்டுகிறது. அந்த அவேர்னஸை பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுகிறேன். சரிங்க. நிச்சயமாக இப்போ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் 3 நாடுகளுக்கும் பல வளைகுடா நாடுகளுக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இதை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது சொன்னார், யுத்தங்கள் செய்தியை பற்றியும் கேள்விப்படுவீர்கள், ஆனால் அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், முடிவு உடனே வராது என்று சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், மத்தேயு 24:6 உள்ள வசனம். அப்போ யுத்தம் என்று ஒன்று வருமா கேட்டால் நிச்சயமாக வரும். அது எந்த சந்தேகமே கிடையாது. அந்த யுத்தம் எப்போ வரும்னு மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இந்த யுத்தம் எப்போ வருது அப்படின்னு இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பயம் இல்லாத இந்த பூமியில் வாழலாம். ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் மட்டும் இந்த பூமியில் நடக்க வேண்டும். அதுக்கு அப்புறம்தான் இப்படிப்பட்ட போரெல்லாம் இந்த உலகத்தில் வரும். அது என்ன சம்பவம் அப்படின்னா, கல்வாரி சிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எதற்கென்றால் பாவ பரிகாரம் செய்வதற்காக, ஒரு ஆத்துமா நரகத்தில் போகாமல் இருப்பதற்காக பரிகாரம் செய்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் காட்சியளித்து பரலோகத்துக்கு போனார். பரலோகத்துக்கு போனவர் திரும்ப வரப்போகிறார். அதுதான் ரகசிய வருகை அப்படின்ட்டு. அது யாருக்காக வருகிறார் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னுடைய பாவத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மரித்தார்களோ அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள். பரலோகத்துக்கு போன பிற்பாடு இங்கே 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். உலகத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் முதல் 3 வருஷம், மொத்தம் 7 வருஷம், முதல் 3 வருஷம் அமைதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அடுத்ததாக அந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான் என்றால், இஸ்ரவேலை மையமாக கொண்டு அவன் ஆட்சி செய்யும்போது அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியின் முதல் 3 வருஷம் அமைதியாக சமாதானமாக நாடுகள் காணப்படும். அடுத்தது 3 வருஷம் கழித்து நாடுகளுக்குள்ளே யுத்தம் ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் இஸ்ரேல் நாடு தாக்கப்படும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்கள் ஏற்படும். அவர்கள் சுக்கு நூறாக்கப்படக்கூடிய காலம் அதுதான். அப்போது அந்த 3.5 வருடம், முதல் 3.5 வருடம் சமாதானம், அடுத்த 3.5 வருடம் உபத்திரவம், போர், இதெல்லாம் இங்கே நடக்கும். கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா, அர்மகதேன்னு ஒரு யுத்தம் நடக்கும். இந்த 3.5 வருட இறுதியில், இந்த 3.5 வருட இறுதியில் நாடுகளுக்குள்ளாக பல சண்டைகள் நடந்து கொண்டே இருக்குங்க. யார் இந்த நாட்டுக்குள்ளே அப்படி இருப்பார்கள்னா, இஸ்ரேல் மக்கள் இருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இந்த நாட்டில் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது கொடுமையான நாள். இந்த போர் எப்படி அடக்கப்படும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த போரை அடக்கி வைடுவார். கடைசியாக அடக்கி வைப்பார். பின்பதாக என்ன நடக்கும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கே வருவார். அவரோடு வான சேனைகள் வரும். அதாவது விசுவாசிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போனார்கள் என்று சொன்னேன் அல்லவா, அவர்கள் எல்லாம் கர்த்தரோடு வருவார்கள். 1000 ஆண்டு அரசாட்சி செய்வார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 3ஆம் உலகப் போர் என்பது எப்போது நடக்கும் என்றால், அந்தி கிறிஸ்து ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்தில் தான் அது நடைபெறும். ஆனால் பைபிள் இது 3ஆம் உலகப் போர் என்று சொல்லவில்லை, அர்மகதோன் யுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். இயேசு கிறிஸ்துவ ஆட்சி செய்வார். ஊழலற்ற ஆட்சி, நீதியான ஆட்சி, தர்மமான ஆட்சி இந்த பூமியில் நடைபெறும்.
அவரை மீறி இந்த உலகத்தில் யாரும் எதிர்த்து செயல்பட முடியாது. 1000 ஆண்டு அரசாட்சியிலே இஸ்ரேல் நாடு 1000 ஆண்டு அரசாட்சியிலே அருமையாக இருக்கும். அப்பொழுது இந்த உலகத்தில் சமாதானம் நிலவும். 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் போது, 1000 ஆண்டு முடியும் போது ஒரு யுத்தம் நடக்கும், கோகு மாகு யுத்தம். அதை குறித்து நம்ம ஒன்றும் இங்கே போய் சிந்திக்க போகிறது இல்லை. அது ஒரு பெரிய போரை பற்றி சொல்லுகிறதும் அல்ல. அது பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே நடக்கக்கூடியது. ஆகவே இப்படிப்பட்ட போர் தான் இந்த உலகத்தில் நடக்குமே தவிர இதுக்கு மீறி ஒன்று நடக்காது. 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பதாக ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு அப்புறம்தான் புதிய நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பு நடந்த பிற்பாடு இந்த உலகத்தை எதிர்கொண்டிருந்த சாத்தான் நரகத்திலே அக்கினியிலே தள்ளப்படுவான். அவனோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் விசுவாசிக்காதவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பின்புதான் புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் இந்த பூமியிலே கொண்டு வருவார். இதுதான் இந்த உலகத்திலே நடக்கப் போகிற சம்பவமே தவிர இதை தவிர உங்களுடைய இருதயத்தை கலங்க செய்கிற அநேக வீடியோக்களை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள்.